ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றி நடக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றிருப்பான் என்று சொல்கிறார். ஆகவே நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறது. நானே வாசல், அதாவது நானே வாசலாக இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன் போன்று கர்த்தர் இதுவும் நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த ஒளி எப்படி சூரியனிலிருந்து சந்திரனிலே பட்டு நமக்கு பிரகாசிக்கிறதோ, வெளிச்சத்தை தருகிறதோ, அதே போல் நாமும் ஒளியாக இருக்க வேண்டும். ஒளியாக இருக்க வேண்டும் என்றால் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அவைகளை கை கொண்டு இந்த உலகின் சுடர்களாக நாமும் பிரகாசிக்க வேண்டும். அதற்கு நாம் குற்றமில்லாதவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் செய்கிறவனாகவும் இருக்கக்கூடாது. இப்படியாக ஆண்டவர் சொல்கிறார். தேவன் ஒளியாக இருப்பதினாலே நீதிமானுடைய பாதை வெளிச்சமானது. அதில் நாம் அடி பெறலாமல் பிசகாமல் கவனமாக நன்கு தைரியமாக நடக்க வேண்டும். துன்மார்க்கருடைய பாதையோ காடுகளானது, அதில் நடப்பது மிகவும் சிரமம். காடு மேடு மலையான இடங்களிலே மற்றும் இருட்டிலே நடப்பது மிகவும் ஆபத்தானது. அடுத்த அடி வைக்கும்போது நமக்கு என்ன நேரிடும் என்று நமக்கே தெரியாது. நீதிமான்களுடைய பாதை அப்படி அல்ல. நீதிமான்களுடைய பாதை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கின்றது. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொல்கிறது. ஆகவே இந்த வசனத்தின் மூலம் தேவன் சொல்கிறது, கிறிஸ்தவர்கள் பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறது மட்டுமல்ல, பூமிக்கு வெளிச்சமாயும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமணினால்தான் நாம் வெளிச்சமாகவே இருக்க முடியும். இந்த உலகம் இருளிலே கிடைக்கிறது. பாவம் அறியாமை போன்ற இருளிலே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் முன்னொரு காலத்தில் இந்த உலகத்தில் இப்படித்தான் பாவத்திலும் அறியாமையிலும் மூழ்கி கிடந்தோம். ஆனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாய் வந்ததினாலே நாம் பிரகாசிக்க துவங்கினோம். இன்றைக்கு நாம் வெளிச்சமாகவே இருக்கிறோம். ஆகவே வெளிச்சமாக இருப்பது என்பது நாம் எப்படி தேவனுடைய வழியிலே நடக்கின்றோமோ, நாம் எப்படி தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமோ அதை மற்றவர்களுக்கும் காட்ட வேண்டும். அதாவது தேவன் சொல்லியிருக்கிறார், நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிட்டு நடத்துவேன் என்று வழிகாட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய வழியை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய வெளிச்சமாக இருக்க வேண்டும். அதேபோல தேவனுடைய ரட்சிப்பையும் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய ஒளியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்முடைய ஒளியை காணக்கூடியதாக இருக்க வேண்டும். நமது திருச்சபையானது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல் இருக்க வேண்டும். திருச்சபையானது என்பது ஊழியக்காரரும் விசுவாசிகளும் ஒளியாக இருக்க வேண்டும். அது இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களை நாம் பிரகாசிப்பது மட்டுமல்ல, நம்மை பார்க்கின்ற நம்முடைய சாட்சியான வாழ்க்கையின் மூலம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூலமாக நாம் சாட்சியாக இருப்பதன் மூலமாக நாம் மற்றவர்களையும் பிரகாசிக்க வைக்க முடியும். ஆகவே இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் மரக்காலாலோ அல்லது கட்டிலின் கீழாலோ போட்டு மூடி வைக்காதபடிக்கு தேவன் விளக்கு தண்டின் மேல் வைத்தால்தான் வெளிச்சம் பரவும்.
ஆகவே சபையானது இன்றைய சபை பிள்ளைகள் மற்றும் ஊழியக்காரர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காதபடி இருப்பது போல நாமும் இன்றைக்கு நம்முடைய ஒளியை பிரகாசிக்கச் செய்வர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். ஆகவே இதைத்தான் இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கமும் உருக்கம் உடையவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கின்ற என் ஜீவனுள்ள தெய்வமே, வல்லமையுள்ள தெய்வமே, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து இன்று நமக்கு இந்த செய்தியின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நமக்கு கிடைக்கப்பட்ட தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இரட்சிப்பின் வழியை மற்றவர்களுக்கு போதித்து மற்றவர்களையும் இரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதை நாம் மறைக்காமல் ஒழிக்காமல் நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நாமும் ஒளியாக இருக்க வேண்டும் என்பதை தான், இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த வசனத்தினுடன் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படியாகவே நம்மை அர்ப்பணிப்போம். தேவ சமூகத்திலே அவர்களுடைய வருகையிலே அவருடைய ராஜ்யத்தை எண்ணித்துக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு நாம் ஒளியாய் பிரகாசிப்போம். தேவன்தாமே ஆசீர்வதிப்பாராக. துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.